ஹலோ கைஸ், கடினமான கடைசி 30 நாள்ல இன்னைக்கு நாள் 10. காலமே எந்திரிச்சு நம்ம பள்ளிக்கூடத்துல தான் இன்னைக்கான நாளை ஆரம்பிச்சோம். அங்கிருந்து நேரம் அண்ணனோட கிரவுண்டுக்கு போயிட்டு இன்னைக்கான 3 கிலோமீட்டர் சிறப்பா முடிச்சுட்டு இங்கிருந்து நேரம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அழைப்பு போட்டாங்க. அந்தால பைக் எடுத்துட்டு நண்பர்களை சந்திக்க போயாச்சு. இன்னைக்கு நண்பர்களோட ஃபுல்லா வண்டியில ரவுண்டு தான். இவன் தான் நம்ம டீம்லயே சிறந்த டிரைவரு. எந்த வண்டியா இருந்தாலும் சும்மா தரமா ஓட்டுவான். இன்னைக்கு அவன் ஓட்டுறது 407 தான். இன்னைக்கான லோடை முடிச்சுட்டு நேரா ஊருக்குள்ள வந்து இன்னைக்கு ஃபுல் அலப்பறை தான். அலப்பறைன்னா வெறும் அலப்பறை இல்ல, தரமான அலப்பறை. ஊரே அலற விட்டான். அங்கிட்டு இங்கிட்டும் வளைச்சி ஊர்க்காரங்களாம் மிரண்டாங்க. அந்த அளவுக்கு ஊருக்குள்ள ஒரே ரவுண்டு. அப்படியே ரவுண்டை முடிச்சுட்டு நண்பனோட பைக் எடுத்துட்டு இன்னைக்கே நம்ம போன இடம் தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் டீமோட கிரிக்கெட் கிரவுண்டு. அவங்க டோர்னாமெண்ட் நடத்துனதுக்கு நம்ம ஜாலி ஃப்ரெண்ட்ஸை விளாட கூப்பிட்டுருந்தாங்க. ஜாலி ஃப்ரெண்ட்ஸ்க்காக நம்ம விளாண்டு வெற்றிகரமாக ஒரு தோல்வி அடைஞ்சிட்டு திரும்ப அங்கேருந்து பைக் எடுத்து நம்ம பிரதர்ஸை பிக்கப் பண்ணிட்டு நேற்று குளிக்க போன அதே இடத்துக்கு தான் இன்னைக்கும் குளிக்க போனோம். அங்கே போயிட்டு தரமாக குளிச்சுட்டு நேற்று மாரி ஃபிளிப் அடிக்கலான்னு மேலே இருந்து குதிச்சா இன்னைக்கு ஏதோ வித்தியாசமான குளியெல்லாம் இருக்குது. சரி, திரும்ப வீட்டுக்கு வந்து ப்ரோட்டீனை ஃபில் பண்ணுறதுக்காக அம்மாவோட சாப்பாடை சாப்பிட்டு மிகவும் வருத்தத்தோட ஜாலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு கோயம்புத்தூர் கிளம்பியாச்சு. அங்கே வர்றதுக்காக நம்ம அண்ணன் நம்மளை பைக்கில் ட்ராப் பண்ண வந்தார். வண்டிக்கு எரிபொருளை ஃபில் பண்ணிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்து பஸ்ஸில் ஏறியாச்சு. அவ்வளோதான், நாளைக்கு பார்க்கலாம்.